எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பல்ஜ். நம்மள நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கும், அல்லது இடுப்பில் அந்த ஆசன வாய்வு பகுதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, சேதுபந்தாசனா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா படுத்து பட்டர்ஃப்ளை செய்யணும், அடுத்தது சைல்டு போஸ் செய்யணும், அடுத்தது கேட் பொசிஷன் செய்யணும், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லாசனா பொசிஷன் செய்யணும், அடுத்தது ஹாஃப் சிட்டிங் போஸ் செய்யணும், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைல்டு போஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை காலை தூக்கி பண்ணணும். இந்த எக்ஸசைஸும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கவுண்ட்டு 15 கவுண்ட்டு செய்யுங்க. நான் இதை பிக்சரில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து நான் கொடுக்குற இந்த 4-5 எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகிறது வந்து சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மிடில் ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பேக் சைடு வந்து பெண்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. திரும்பவும் வந்து அதை நீங்கள் பெண்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் வந்து நேராக வந்துடும், பல்ஜ் ஆகிறதும் சரியாயிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.